அது ஒரு பசுமையான கிராமம். அங்கே காமு பாட்டி என்று அன்போடு அழைக்கப்படும் ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தார். பாட்டிக்கு சொந்தமாக ஒரு சிறிய தென்னந்தோப்பு இருந்தது. அந்த தோப்பில் விளையும் இளநீரை விற்றுத்தான் அவர் பிழைப்பு நடத்தி வந்தார். ஒரு நாள் மாலை வேளையில் வானம் இருட்டிக்கொண்டு மழை வரும் போல இருந்தது. பாட்டி, ரொம்ப தூரம் நடந்து வர தாகம் தாங்க முடியல. ஒரு இளநீர் கிடைக்குமா? ஆனா என்கிட்ட இப்போதைக்கு பணம் எதுவும் இல்ல. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா தந்துடுறேன். அட போப்பா, தாகத்துக்கு இளநீர் கேக்குறதுக்கு எதுக்குப்பா பணம்? இந்தா, இந்த இளநீரை குடிச்சிட்டு நிம்மதியா மரத்தடியில கொஞ்ச நேரம் ஓய்வெடு. மழை வர்ற மாதிரி இருக்கு, நனைஞ்சுடாத. மாறன் இளநீரை குடித்துவிட்டு இளைப்பாறிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த பக்கமாக ஓடி வந்த சிறுவன் கண்ணன் பாட்டியின் தோட்டத்தில் இருந்த மாம்பழத்தை பறிக்க முயன்றான். ஆனால் அவனால் எட்டவில்லை. ச்சே, இந்த மாம்பழம் மட்டும் என் கைக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப பசிக்குதே. கண்ணா, இங்க வா. திருட்டுத்தனமா பறிக்க கூடாது. இந்தா, பாட்டி பறிச்சு வச்சிருக்கேன். இதையும் சாப்பிட்டுட்டு அந்த அண்ணன் கூட உட்கார்ந்து மழைய வேடிக்கை பாரு. சிறிது நேரத்தில் பெருமழை பெய்யத் தொடங்கியது. பாட்டி அவர்கள் இருவரையும் தனது சிறிய வீட்டுக்குள் அழைத்துச் சென்று சூடாக கஞ்சி காய்ச்சிக் கொடுத்தார். பாட்டி, உங்க அன்புக்கு முன்னாடி பணம் ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் சும்மா போக மாட்டேன். உங்க தோப்புல இருக்கிற தேங்காய்களை பறிக்க ஒரு ஆள் வேணும்னு சொன்னீங்களே, நாளைக்கு நானே வந்து எல்லாத்தையும் பறிச்சு தர்றேன். அதுதான் நான் உங்களுக்கு செய்யற கைமாறு. ரொம்ப சந்தோஷம்பா. நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்தா அது ஏதோ ஒரு வழியில நமக்கு திரும்பி வரும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. அன்று முதல் மாறன் பாட்டிக்கு உதவியாக இருந்தான். காமு பாட்டியின் அன்பும் மாறனின் நன்றியுணர்வும் அந்த கிராமத்திற்கே ஒரு உதாரணமாக அமைந்தது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.